அரசு சம்பளத்தை வாங்கி கொண்டு முழுக்க அவர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக அது பிரச்சார நிலையமாக ராஜ்பவனை மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். தமிழ்நாட்டில் இதன் காரணமாக தாங்கள் கால் ஊன்ற முடியவில்லையே என்ற ஏக்கத்தினால அடிக்கடி இப்படியெல்லாம் சொரிந்து கொள்ளுகிறார்கள். இது சொரிந்து கொள்ள உதவுமே தவிர மக்கள் புரிந்து கொள்ள உதவாது. நாங்கள் இந்தியை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம், சமஸ்கிருதமயமாதலை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம், மதவாத அரசியலை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம். நீட் போன்ற நிலைப்பாடுகளை பாஜக அரசின் அந்த நிலைப்பாடுகளை எதிர்ப்பதால் தனித்து நிற்கிறோம். இதுதான் அவருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எச்சரிக்கிறது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சி இந்தியாவில் தொடர வேண்டும் என்று மார்க்ஸ் சொன்னார் என்று அவர் சொல்லியிருப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல. இந்தியாவை பற்றி நியூயார்க் டெய்லி ட்ரிபூன் என்கிற அந்த பத்திரிகையில் 1853ஆம் ஆண்டு பல கட்டுரைகளை தோழர் மார்க்ஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரைகள் அனைத்துமே தனி தொகுப்பாக இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகளில் வந்திருக்கிறது, ஆங்கிலத்திலும் வந்திருக்கிறது. அவர் முதல்ல நான் கவர்னருக்கு அறிவுறுத்துறது என்னென்னா, முதல்ல ஒழுங்காக படிக்கிறத முதல்ல உள்வாங்குங்க. அறகுறையாக படிச்சுட்டு அறவேக்காட்டுத்தனமாக இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல கவர்னர் அவர்கள் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆளுநர் அல்ல, நவீன கோயாஃபல்ஸ் பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிக அமைதியான, பிற மாநில மக்களை அணைத்துக் கொள்கிற பூமியாக இருக்கிறது. எந்த உழைப்பவர் மீதும் வெறுப்பு பாராட்டாத மண் தமிழ் மண். ஆளுநருடைய இந்த கருத்தை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள். அறிவுலகம், முற்போக்குலகம் இதை நிராகரிக்கும்.